அறிந்தவர் அவர் மட்டும்தான். உங்களோட கண்ணீர் அறிந்தவர் அவர் மட்டும்தான். தனிமையா உங்க வாழ்க்கையில தனிமையை வாட்டி கொண்டிருக்கலாம். அனாதை போல உட்கார்ந்துருக்கலாம். என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, சாப்பிட்டான்னு கேட்க யாரும் இல்லையே, இந்த உலகம் தள்ளுகிற ஒரு நிலைமையில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லைங்க, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த பாடுகளை நேசு முதலே அணிவித்திருக்கிறாரு, இந்த உபத்திரங்களை ஆண்டவர் சிலுவையில் அணிவிச்சிருக்கிறாரு. அதனால உங்களோட வேதனை அவருக்கு தெரியும். அதனால ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. இந்த உலகம் உங்களை மறந்து போயிருக்கலாம், சொந்தங்கள் மறந்து போயிருக்கலாம், பந்தங்கள் மறந்து போயிருக்கலாம், தாய் பிள்ளைய மறந்து போயிருக்கலாம், பிள்ளைய மகன் மறந்து போயிருக்கலாம், மனைவிய கணவன் மறந்து போயிருக்கலாம், கணவனை மனைவி மறந்து போயிருக்கலாம். அனாதை போல தனித்து விடப்பட்டிருக்கலாம், தனித்து விடப்பட்ட நிலைமையில நீ நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தனியா இல்ல, உன்னோடு நேசு இருக்கிறார், உன்னோட தனிமையில நேசு இருக்கிறார். மகளே மகளே மகனே, நான் சொல்லுகிறேன், சகோதரன் தகப்பனே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க தனிமையில நேசு இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் என்னோடு கூட ஃபோன் பேசி ஜெபிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. இப்போ நேற்று ஈவினிங் மேல ஒரு ஃபோன் வருது எனக்கு. அந்த போன் சொல்லு சத்தம், அந்த அம்மா பேசுறாங்க, ஐயா எனக்கு 78 வயதாகுது, 3 பிள்ளைங்க என்னை அனாதையை விட்டுட்டாங்க, பேர பிள்ளைகள் பேசுற கெட்ட வார்த்தையை என்னால் கேட்க முடியல, நான் எங்க படுக்கிறேன்னு எனக்கு தெரியல, யாரோ வீட்டுல படுத்துறேன், ஏதோ ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி ஒரு அம்மா அவளோட கூக்குரல கேட்ட போது என் இருதயம் உடைஞ்சு போச்சு. தேவ பிள்ளைகளை ஒரு எல்லாத்தையும் வளர்த்தி வாலிபம் பண்ணி கட்டி கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வெறுக்கிற நிலைமை. இதான் உலகம். நீ எதை செய்தாலும் எதை பதிவு என்னன்னாலும் ஒரு நாள்ல மறந்து போகும். ஆனா தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், என் இயேசு உங்களை மறந்து போகிறதில்லை, என் ஆண்டவர் உங்களை மறந்து போவதில்லை, என் தெய்வனை மறந்து போவதில்லை. நீ தனித்து விடப்பலை போல, அனாதை போல, திக்கட்டலை போல உன் அறைக்குள்ளாக தனியா உட்கார்ந்துருக்கலாம். நீ அழுது கொண்டிருக்கலாம், உன் படுக்கையில தலகாணியில உன் கண்ணீர் அழுது கொண்டிருக்கலாம், நீ எப்போது இரியத்தில் அழுது கொண்டிருக்கலாம், வெளியே நல்லா பேசிட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு தனிமையா சுற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற, பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழாத, உன் அழுகையை மாற்றுகளை நேசு இருக்கிறாரு, நீ அழாத, உன் கண்ணீரை துடைக்க நேசு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கல்வாரி சிலுவையில தன் ஜீவ வழியா உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்த இயேசு சொல்றார், உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, தனியா இருக்கிற, அனாதையா இருக்கிற, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறையா, உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, பயப்படாத, உன்னோடு அவர் இருக்கிறார். என் இயேசு உன்னோடு இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர். தாயின் வயிற்றுகள்ல எலும்புகள் உருவாகும் போதே அவர் கண்கள் கண்ட என் தெய்வம் உன்னை அனாதையா விடுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற, இன்னைக்கு மனைவினால் கைவிடப்பட்ட அனாதை போல சுத்தி தெரிஞ்சிருக்கிறார். இல்ல மனைவி கணவன் மூலியமா கைவிடப்பட்டு அனாதை போல உட்கார்ந்துருக்கலாம். பிள்ளைகள்னால கைவிடப்பட்ட நிலைமையில தெருக்களில் உட்கார்ந்துருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிற, என் இயேசு சொல்றா, உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை திக்கற்றவனை விட, உன்னை திக்கற்றவனை விட, உன்னை தனியான விடுவதில்லை, நான் திக்கற்றவனை விட. இந்த உலகத்தில் நானும் திக்கற்றவை போல கல்வாரி சிலுவையில பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே ஏன்